என்னங்க சாமி கேள்வி எல்லாம் கேட்காம வெறும் உடுப்ப பத்தியா பேசிட்டு இருக்கீங்க? அந்த பின்னால வாழ ஆட்டாம கூட பேசலாமே. இல்லைங்க சாமி, இப்ப அத்திப்பழம் பாத்தீங்கன்னா வெளிய பாக்குறதுக்கு அழகா இருக்கும், ஆனா உள்ள பாத்தீங்கன்னா சொத்தியா இருக்கும். அப்படியே பலாப்பழம் பாத்தீங்கன்னா வெளிய பாக்குறதுக்கு எல்லாம் முள்ளு முள்ளா இருக்கும், ஆனா உள்ள நல்ல இனிப்பா இருக்கும் சாமி. அதால வெளி உடுப்ப பார்த்து அலையாடப்படாதீங்க சாமி. இல்ல இல்ல, நான் எப்பவுமே சொல்ல விடாம கேள்வி கேளுங்க சாமி. தேவையா? சரிங்க சாமி, இப்ப கேள்விக்கு வர்றேன். குழந்தை பெத்துக்கிறதுனால பெண்களுடைய அழகு குறைஞ்சிருமா? சாமி, தாமரை நிறைஞ்சிருந்தா தான் குளத்துக்கு அழகு சாமி, பயிர் விளைஞ்சிருந்தா தான் மண்ணுக்கு அழகு சாமி, புள்ளைங்களை பெற்றுக்கிட்டாதான் பொண்ணுக்கு அழகு சாமி. கரெக்ட் சாமி? வெரி குட். தேங்க்ஸ். வாழ்க்கையில வர்ற வேதனையும் சோதனையும் நீங்க எப்படி சமாளிப்பீங்க? பொம்பளை சாமி, தோலை உரிச்சி பிசினா இருக்கிற கஷ்டத்தை அனுபவிச்சாதான் பலாப்பழத்தோட இருப்பு நமக்கு தெரியும். அதே மாதிரி வாழ்க்கையில கஷ்ட நஷ்டம் சாயுதம் தானே, சவால் பேடு தானே சாமியா. இப்போ சில ஆம்பளைங்க தங்களுடைய மனைவிகளை அம்மான்னு கூப்பிடுறாங்களே, அத பத்தி நீங்க என்ன அபிப்பிராயப்படுறீங்க? ஏன் சாமி தாரத்தை பிரிச்சு பாக்குறீங்க? தாய்க்கு பின் தாரன்னு சொல்லிருக்காங்களே, தாரத்தை அம்மான்னு கூப்பிட்டா என்ன தப்பு சாமி? தப்பே கிடையாது, உங்க அபிப்பிராயத்துக்காக தான் கேட்டேன். செலக்டட். ஐயோ சாமி, தேங்க்ஸ் சாமி, தேங்க்ஸ். மாமா செலக்டட். ஹலோ. காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்கு நோக்கு நொடியில் நோக்க, தாக்க தாக்க தடையிற தாக்க, பாக்க பாக்க பாவம் பிடிப்பட. அம்மா விபூதி கொஞ்சம் எடுத்துங்கம்மா.